Hi friends, நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி கூகுள் கீபோர்டை பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு 4 ஷார்ட்கட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 4 ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டிங். அது எங்கே போய் ஓப்பன் பண்ணுறதுன்னா உங்களோட கீபோர்டில் இந்த மெனு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டிங் இருக்கும். இதை வந்து நம்ம வேர்ட்ஸை வந்து பல்காக செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் காப்பி பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாட்டம்லேருந்து டாப்புக்கு சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டாப்லேருந்து பாட்டம் சூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் பெருசாக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக கட் காப்பி பேஸ்ட் ஒர்க் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங். அதாவது என்னென்னா இந்த கீபோர்டை ஃப்ளோட்டிங்கில் வச்சுக்கிறது. நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விண்டோ வந்து இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்கில் வந்துடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட சைஸையும் வந்து நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஹேண்டட் மோடு. இது யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன் ஹேண்டு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த ஒன் ஹேண்டட் மோடு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து மொபைலில் டைப் பண்ணிக்கலாம். இதில் போத் நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேயும் வச்சுக்கலாம், ரைட் சைட்லேயும் வச்சுக்கலாம். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கூகுள் கீபோர்டோட தீமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம 2 வேஸில் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று இந்த மெனுவை கிளிக் பண்ணி நீங்கள் தீமை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். இன்னொன்று இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதில் தீமை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் கலர்ஸ் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்ஸும் இருக்கும். நீங்கள் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். அது சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீ பார்டர்ஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீ பார்டர்ஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். நம்ம அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கீபோர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி என்னால் வந்து இப்போ நான் ஒரு லேண்ட்ஸ்கேப் வச்சு காமிக்கிறேன். இங்கே இருக்க ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ் நான் கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேக்ரவுண்ட் வந்து லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களோட ஓன் இமேஜ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓன் இமேஜ் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் க்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். அதோட பிரைட்னஸ் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ வேணால் கீபோர்டர்ஸ் ஆன் ஆஃப் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அப்ளை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.